இப்போ சோசியல் மீடியா இல்லைனா இந்த கெஜெட்டு இல்லைனா இந்த 666 உங்களை எங்க கொண்டு போகுது அப்படின்னா, ஆக மொத்தத்தில் தாம் வேலையை யாரும் ஹலோ ஹலோ இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்து மொபைலில் இருந்து மனைவி எங்கே செல்லுகிறாங்க, கணவன் எங்கே செல்லுகிறான், இதுவா பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை பிள்ளை எங்கே செல்லுகிறான் அப்படியா பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஐயோ அந்த அக்கா சமைச்சிருக்காங்க, என்ன சமைச்சிருக்கிறாங்க பார்ப்போமா? அந்த அண்ணன் மனைவியை கூட்டிட்டு போறாங்க, எங்க கூட்டிட்டு போயிறார் பார்ப்போமா? ஐயோ இந்த அண்ணன் ஒரு வீடு கட்டி இருக்கிறான், அந்த அண்ணனுடைய கக்கூஸ் எப்படி இருக்கு பார்ப்போமா? இந்த டூர் போறாங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ஹோம் டூர் அப்படின்றது ஃபேமஸா இருந்துச்சு. இப்போ பாத்ரூம் டூர் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஆமா, பாத்ரூமுக்குன்னு ஒரு டூர், அப்படின்னா கக்கூசுக்குன்னு ஒரு டூர். அடுத்தவங்க கக்கூசை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆனா நம்ம நிறைய பேர் பார்த்து உட்காந்து அதுல கமெண்ட் பண்ணி, மிகவும் அருமை, க்ளோசெட் மிகவும் அருமையா இருக்கிறது, ஃப்ளஷ்ல தண்ணி புஷ்ன்னு வருகிறது. என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து சத்துருடைய ஒரு மிகப்பெரிய வஞ்சகம். ஃபர்ஸ்ட் வஞ்சகம் என்ன அப்படின்னா, இந்த சோசியல் மீடியா அதனுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரது அதனுடைய பெரிய ஒரு ஆபத்து. நம்பர் 2, ரெண்டாவது என்ன அப்படின்னா, எது முக்கியம்ன்றத எனக்கு மறக்க பண்றது தான் வந்து இந்த சோசியல் மீடியாவோட ரெண்டாவது பெரிய ஆபத்து. எது முக்கியம்? இப்ப வாலிப தம்பிக்கு எது முக்கியம்? வாலிப தங்கச்சிக்கு உன்னுடைய முக்கியமான அந்த காரியத்தை உன்னை மறக்க பண்ணுது. இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து எக்ஸாம், எனக்கு இன்னைக்கு 41 வயசு ஆயிடுச்சு வச்சுங்களேன். இந்த 41 வயசுல நான் இப்ப 10th ஃபெயில் ஆயிட்டேன். 11th படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, +2 படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்ப 41 வயசுல போய் ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி என்ன கொஞ்சம் +1ல சேர்த்து விடுறீங்களா அப்படின்னா நடக்குமா? சத்தமா சொல்லுங்க. கேட்கல, நடக்காது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ணுகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. நான் இங்க இருக்கிறேன். இந்த வேலையை தான் நான் இப்போ செய்ய முடியும். ஸோ 5 இயர்ஸ் தாண்டி, அடுத்த 6 இயர்ஸ் தாண்டி இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு கிடைக்காது. வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் தான் உனக்கு முக்கியமா? நீ எக்ஸாம் தான் பார்க்கணும். இன்னைக்கு உனக்கு என்ன முக்கியம்? ஆனா இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நமக்கே தெரியாம நம்முடைய முக்கியத்துவத்தை மறக்க பண்ணி, எது முக்கியம் அப்படின்றத மறக்க பண்ணி, முக்கியம் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து காலத்துக்கு முன்னாடியே நம்மளை பார்க்க வச்சு, நமக்குள்ள திணிக்க வச்சு, முக்கியமான ஒரு நாள் வரும்போது என்ன அந்தரத்துல நடுத்தருவில் நிக்க வைக்கிறதா இந்த சோசியல் மீடியா. இது எனக்கு தேவையே இல்லை, இது எனக்கு அவசியமே இல்லை. அதை பார்த்து நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை, அது எனக்கு ஒன்றும் செய்ய போறது இல்லை. அவங்க வாழ்க்கையை பார்த்து அது எனக்கு ஒன்றும் செய்ய போறது இல்லை. அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லை. என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப அரசியல்வாதிகள் அத்தனை பேர் இருக்காங்க. இந்த அரசியல்வாதிக்கு பின்னாடி கொடியை பிடிச்சிட்டு போறாங்க. வாலிப தம்பி 15 வருஷம் அரசியல்வாதிக்கு பின்னாடி இருந்தேன்னு சொல்றேன். என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? 15 வருஷம் ஏன் அந்த அரசியல்வாதி வீட்டில் வந்து ஏதாவது பண்ணுவாரா? அவருக்கு யாருன்னே தெரியாது. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நான் ஏன் சோசியல் மீடியாவை ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு முக்கியமே இல்லாததற்கு நேராகி என்ன அது என்ன பண்ணுது அப்படின்னா, என்னை அறியாமலே டிராவல் பண்ண வைக்குது.